இந்த சந்திப்பில் கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டதா இல்லாட்டி நல்லாட்சி தொடர்பான ஆலோசனை மட்டும்தானா? இல்லை, இப்போது தமிழக வெற்றி கழக ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி என்று மக்கள் சொல்லுகிறாங்க. எல்லா தரப்பு மக்களும் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்ற ஆசையும் விருப்பத்தையும் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நல்லாட்சி மேலும் நல்லாட்சியாக, மேலும் நல்லதாக வெல்லக்கூடிய ஆட்சியாக, எல்லா உள்ளங்களையும் வெல்லக்கூடிய ஆட்சியாக அமைவதற்கு இந்த ஆட்சி என்னென்ன இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அத்தனையும் நல்ல காரியங்கள் தான், மக்கள் வரவேற்கக்கூடிய காரியங்கள் தான். ஆக இன்னும் சிறப்பான முறையில் இந்த ஆட்சி நடப்பதற்கு உங்களுடைய அருமையான ஆலோசனைகளை இருந்தால் எங்களுக்கு நேரில் வந்து சொல்லுங்கள் என்ற அளவில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். நடக்கிற ஆட்சி நன்றாக நடக்கிறது. ஆட்சியில் உள்ள அனைத்து தரப்பினரும் நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்க்காத அளவுக்கு கூட இந்த ஆட்சி மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நல்லாட்சி தொடர்ந்து நீடிக்க மட்டுமல்ல, இது நல்லாட்சியில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அதற்கு ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இதனை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறாங்க. அதிலே நாங்கள் இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பில் கலந்து கொள்ள இருக்கிறோம். கூட்டணியில் பங்கேற்க போறீங்கன்னு போடலாமா சார்? அது கரெக்டாக இருக்குமா? இப்போ சரியான நேரமா? இல்லை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் கூட்டி அதை அறிவிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் எங்களை அழைத்திருக்கிறாங்க. கூட்டணியில் புதிதாக நான் சேரவில்லை, இதற்கு முன்பே சேர்ந்து விட்டோம். எங்களது பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேருவது என்று முடிவெடுத்து அறிவித்திருந்தோம். அந்த அறிவிப்பு காரணமாக இன்றைய தினம் எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். கூட்டணிக்கு இதுவரை ஒரு பேர் நேம் உருவாக்க சொல்லவில்லை. இந்திய கூட்டணிக்கு சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்தார்கள். அது மாதிரி மத்தியில் வந்த ஆட்சியின் போது இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் நாங்கள் யூபிஏ என்று பேர் வைக்க முஸ்லீம் லீக் தான் கருத்தை சொல்லி தான் வச்சாங்க. யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ்னு பேர் வச்சது முஸ்லீம் லீக் இஎம்எஸ்ஆர் சொன்ன கருத்து தான் அது. அந்த அடிப்படையில் தான் மத்தியில் 10 ஆண்டு காலம் யூபிஏ ஆட்சியை நாங்கள் நடத்தினோம் அந்த பேரை வச்சு. அது மாதிரி கேரளாவில் யூடிஎஃப்னு வச்சுருக்கிறோம், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுன்னு வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதே மாதிரி வெற்றி கழகத்தினுடைய ஆலோசனைகள் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கும். இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நாளைக்கு 1ஆம் தேதி வரப்போகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவங்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று ஒரு நல்ல பேரை சூட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த பேர் நீடித்து நிலைத்து வருங்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு சாதனை புரியக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்போ கூட்டணியில் பங்கேற்கக்கூடியவங்களாம் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாங்களா? எப்படி சார்? இல்லை, கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை தான் அழைத்திருக்கிறாங்க. கூட்டணியில் இப்போ இனி வரக்கூடியவர்கள் புதுசாக வந்து சேரக்கூடியவர்கள் சேரலாம். இப்பொழுது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுடைய தலைவர்களை தான் அவர்கள் அழைத்திருக்கிறாங்க. இந்த தலைவர்களை அழைத்ததுடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தை அழைத்ததுடைய நோக்கமே இந்த கூட்டணி இன்னும் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன ஆலோசனைகளை தருவோம். ஆட்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி இன்னும் சிறப்பாக எப்படி நடப்பதற்கு உங்கள் ஆலோசனைகள் இருக்கிறது. இதுக்கு நல்ல ஒரு பெயரை சூட்டினால் நன்றாக இருக்கும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை சூட்டுவதற்கும் இந்த கூட்டணி வெற்றிகரமாக செல்வதற்கும் இந்த கூட்டணி சார்பாக நடக்கக்கூடிய ஆட்சி, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி தொடர்ந்து நீடித்து
எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்று எதிர்க்கக்கூடிய சிலரும் கூட மனதார பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போக வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் தான் இதை கூட்டி இந்த ஆட்சி மோசமாக போகுது, விரைவில் ஆட்சி கவிழ்ந்துருன்னு சொல்லி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவங்க மேடையில் பேசியிருக்காங்க. அதாவது ஜனநாயக ஆட்சி கவிழும் என்று சொல்லுகிறது அது முறையான பேச்சாகாது. ஜனநாயகத்தில் எதுவும் கவிழ முடியாது. ஜனநாயகத்தில் எந்த ஆட்சியும் கவிழாது. ஏன்னா மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் உருவாக்கப்பட்ட ஆட்சி எதுவும் கவிழதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு பேச்சு தோரணையில் தவறாக பேசியிருக்கிறார் என்று தான் நான் கருத வேண்டும். அதாவது இந்த ஆட்சி விரைவில் கவிழும் என்று அது நினைப்பதும் தப்பு, சொல்லுவதும் தப்பு, நடக்கப் போவதும் இல்லை. இந்த ஆட்சி இன்று இருப்பது போல் நாளை இருக்கும், நாளை இருப்பது போல் பல ஆண்டுகளும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.